ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி ஜேஇ 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எப்பவுமே ரயில்வேல எந்த ஒரு எக்ஸாமுக்கும் அஃபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ZN number 5/2025, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ, டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் DMS அண்ட் கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட் CMA. Indicative notice. Applications are invited from the eligible candidates for various categories of post given in the table below. The last date for submission of application is 30/11/2025. Applications complete in all respect must be submitted through online mode only. Opening date of application பாத்தீங்கன்னா 31/10/2025 அக்டோபர் 31. அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதியில இருந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 30/11/2025 நவம்பர் 30ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜேஇ, டிஎம்எஸ், CMA, ஓகேவா? ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதோட லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 6. எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து எவ்வளோ வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2570 வேகன்சி. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் 18, மேக்சிமம் 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, SC ST, PWBD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், SC STக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஓபிசி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். SC STனா 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இது போக இன்னும் டீடைலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில ஏதாவது ஒரு ஜோன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சென்னையில தான் நீங்க அப்ளை பண்ணணும். இல்ல நான் பெங்களூர் அப்ளை பண்றேன்னா பெங்களூருக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஜோன்லயும் ஒரே ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. எந்த ரயில்வே எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நான் சென்னையிலயும் அப்ளை பண்ணி பெங்களூர்லயும் அப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால ஏதாவது ஒரு ஜோனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோன் அப்படின்னா சென்னை வெப்சைட் போயிட்டு அப்ளிகேஷன் ஓபன் ஆனதும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோலையும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஜேஇ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் டீடைலான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? 31ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 22/10/2025 எஸ்டர்டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 31ஆம் தேதி அபிஷியலா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு CBT2 வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது CBT1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கல்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. CBT2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கலும் இருக்கும், டெக்னிக்கலும் இருக்கும். ஓகே, நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து சேம். ரயில்வேக்கு என்னென்ன படிக்கிறீங்களோ அதே தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே உள்ள வந்துரும். ஓகே, சோ இதுதான் நான் டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல் வந்து காமனா எல்லா எக்ஸாமுக்குமே சேம் தான். டெக்னிக்கல் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பி, ஜேஇ இதுக்கு மட்டும் என்ன ஆகும், டெக்னிக்கல் மட்டும் கொஞ்சம் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஓகேவா? சோ CBT1 வந்து நார்மலா நீங்க ரயில்வேக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ். CBT2க்கு அந்த நான் டெக்னிக்கல் படிச்சுட்டு பிளஸ் அது கூட நீங்க டெக்னிக்கலும் படிக்கணும். ஓகேவா? சோ கரெக்டா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி NTPC கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு
21ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. NTPC கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து அக்டோபர் 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாசத்துல மட்டுமே ரயில்வேல 3 எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி கிராஜுவேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 28ஆம் தேதி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜேஇக்கும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் ஜேஇக்கான நியூ பேட்சஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஜேஇக்கு உங்களுக்கு நான் டெக்னிக்கல் ஃபுல்லாவே நாம வந்து கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். டெக்னிக்கல் மட்டும் நீங்க தனியா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கு CBT 1, CBT 2 கிளாஸஸ் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம இப்போ ஒரு NTPC அண்டர் கிராஜுவேட்டாவோ இல்ல குரூப் டியாவோ நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் படிக்கிறதுக்கும் இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்குமே எப்ப மேம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு காலையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 4ல இருந்து 6 மாசம் நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 60 மார்க் 65 மார்க்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இப்படி படிப்படியா ஒவ்வொரு டெஸ்டா எடுத்து அனலைஸ் பண்ண நம்ம ஸ்கோரை வந்து ஒரு 80 to 85 கிட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு டாப்பராவே நம்ம வந்து செலக்ட் ஆகிடலாம். ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்க கூடாது. ஒரு டாப்பரா நம்ம வந்து எய்ம் பண்ணி படிக்கணும். இந்த எக்ஸாம் நான் 100 மார்க்கு எழுதுறேன் அப்படின்னா 100க்கு எனக்கு 80க்கு மேல நான் ஸ்கோர் பண்ற மாதிரி எடுக்கணும், 85க்கு மேல எடுக்கணும், நான் டாப் 10க்குள்ள வரணும். சோ அந்த மாதிரி எய்ம் பண்ணி படிங்க. கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எல்லாமே நம்ம கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஒரு டைம் தான் நீங்க 1999 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். லைஃப் டைம் அக்சஸும் கொடுத்துருவோம். உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே இந்த கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்டா போன்ல வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் பாருங்க. நம்ம ஆப்லயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கையில ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். அதே மாதிரி 27/10/2025 வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லைவ் கிளாஸஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எப்படி படிக்கணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.